யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆழியவளி அருணோதயா விளையாட்டுக் கழகத்தினர் கரப்பந்தாட்ட மைதான திறப்பு விழாவானது நேற்று மாலை 6 மணியளவில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வானது விநாயகமூர்த்தி நினைவாக திருமதி ஆனந்தராச ஜெயந்த அவர்களின் பூரண நிதி பங்களிப்பில் மிக பிரமாண்டமாக இடம்பெற்றது. இந்நிகழ்வின் அதிதிகளாக பருத்தித்துறை பிரதேச சபையின் தவிசாளர் ஜுகதீஷ் மற்றும் ஆலியவளை கிராம உத்தியோகத்தர் திருமதி சரிதாஸ் ராதிகா அவர்களும் மற்றும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் பிரதாத் மற்றும் ஆலியவளை கிராமத்தில் இருக்கும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் நிதி பங்களிப்பாளர்களின் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வருடந்தோறும் ஆலியவளை அருணோதய விளையாட்டுக் கழகம் நடத்தும் மாபெரும் கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியின் இந்த வருடத்திற்கான சுற்றுப் போட்டியும் நேற்றைய தினம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பெண்கள், சிறுவர்கள் என வடமராட்சி கிழக்கில் இருந்து பலரும் கலந்து கொண்டனர். கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியும் அதனுடன் இணைந்த வகையிலே இக்கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டிக்கான இந்த மைதானத்தினையும் சுற்றுவேலியினையும் அமைத்து தந்திருக்கின்ற நமது ஆலியோலை அருணோதயா விளையாட்டுக் கழகத்தினுடைய திருமதி ஆனந்தராசா ஏந்தா தம்பதியினருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எங்களுடைய ஆலியோலை அருணோதயா விளையாட்டுக் கழக தலைவர் மற்றும் நிர்வாகத்தினர், உறுப்பினர்கள், ஏனைய நமது கிராமத்தினுடைய மக்கள், நலன் விரும்பிகள் அனைவருக்கும் இந்நேரம் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையிலே முதற்கண் நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். மன்னிக்க வேண்டும். அதற்கு முன் கிராம அலுவலர் மற்றும் ஏனைய அமைப்புகளுடைய உறுப்பினர்கள் அவர்களுக்கும் இந்நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்திலே ஆலியோலை மக்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கு நான் முதற்கண் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றேன். அந்த வகையிலே கடந்த உள்ளூராட்சி தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்குகளால் என்னை தேர்வு செய்து உங்களுடைய வட்டாரத்தினுடைய பிரதிநிதியாக அமோக வாக்குகளால் என்னை அனுப்பி இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்கள் அனைவரையும் நாம் சிறந்தாத்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய அந்த தெரிவின் அடிப்படையிலே பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய தவிசாளராக என்னை சபையிலே தெரிவு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே உங்களுடைய தெரிவு இந்த இடத்திலே உங்களுடைய தெரிவு பிழைத்ததில்லை என்று உங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய ஆலியோலை அருணோதயா விளையாட்டுக் கழகத்தினுடைய இன்றைய மைதான திறப்பு விழாவுக்கும் கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டிக்கும் இந்நிகழ்வுக்கு அழைத்தமைக்காக நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து இவ்வாறான உதவிகள் விளையாட்டு கழகங்களுக்கு சிறந்தொரு செயற்பாடாகவே காணப்படும். அந்த வகையிலே விளையாட்டு வீரர்கள் இந்த மைதான புனரமைப்பு, மைதான அமைப்புகளை சரியான முறையிலே பயன்படுத்துவார்கள் என்று நான் நம்புகின்றேன். கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கடினமாக உழைத்து பனி வெயிலிலும் தங்களுடைய மக்களுக்காக, தங்களுடைய பிரதேச இளைஞர் யுவதிகள் சிறந்த முறையிலே விளையாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற, தங்களுடைய நாட்டில் வாழ்கின்ற மக்கள் பயன்படுத்துகின்றது போன்று அல்லாமல்ட்டாலும் எங்களுடைய தாங்கள் புலம்பெயர்ந்து சென்றாலும் தங்களுடைய சொந்த ஊரிலே தங்களுடைய இளைஞர்களும் யுவதிகளும் சிறந்த முறையிலே பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். விளையாட்டினை சிறந்த முறையிலே மேற்கொள்ள வேண்டும். அதனூடாக அவர்கள் தங்களை சிறந்த முறையிலே விளையாட்டு வீரர்களாக, வீராங்கனைகளாக உருவாக்க வேண்டும்.
என்பதற்காக கழகத்திலே அக்கறை கொண்டு மக்களிலே விளையாட்டு வீரர்களிலே அக்கறை கொண்டு அவர்கள் தாங்கள் உழைத்த பணத்திலே கழகத்திற்காக உங்களுக்காக இந்த பிரமாண்டமான ஒரு மைதானத்தையும் சுற்றுவேலியையும் அமைத்து தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதனை நாங்கள் நன்றி கூறுவது எவ்வாறு என்றால், நாங்கள் சிறந்த முறையிலே விளையாட்டுக் கழகத்திலே சிறப்பாக விளையாடி அதனூடாக சிறந்த வெற்றிகளை பெறுபவர்களை பெற்றுக் கொடுப்பதன் ஊடாக அவர்களுக்கு அவர்களுடைய மனம் மகிழும்படியாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள முடியும். அதனை கட்டாயமாக செய்வீர்கள், செய்வோம் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். அடுத்ததாக விளையாட்டு வீரர்கள் வருடம் விளையாட்டுக் கழகத்தினரால் விளையாட்டு விழாவான நடைபெற்று வருகின்றது. அது உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம். அந்த விளையாட்டின் ஊடாக எங்களுடைய மக்கள், எங்களுடைய இளைஞர்களை ஒருங்கிணைக்கின்ற வருடம் நிச்சயமாக ஒருங்கிணைக்கின்ற ஒரு செயற்பாடாகவே காணப்படுகின்றது. இதன் மூலமாக இளைஞர்கள், யுவதிகள் அனைவரும் இந்த கிராமத்திலே ஒற்றுமையாகவும் ஒரு கட்டுக்கோப்பாகவும் ஒரு ஒரு சமூகமாகவும் உறவுகளாகவும் திகழக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவே இது காணப்படுகின்றது. அண்மையிலே கடந்த காலங்கள் போன்றில்லாது அதிகரித்த வேலைப்பளு மற்றும் சிக்கல் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே இவ்வாறு ஒன்றிணைவது என்பது தற்காலத்திலே மிகவும் குறைந்து செல்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இவ்வாறான செயற்பாடுகள் அதனை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு சென்று சிறந்தொரு பழைய கூட்டு குடும்பம் என்று சொல்வார்கள், அவ்வாறாக ஒரு ஒற்றுமையான ஒரு சகோதரத்துவமாக ஒன்றிணைந்து செயற்படுகின்ற ஒரு நிலைமையை இவ்வாறான விளையாட்டு நிகழ்வுகள் கொண்டு செல்லும். அந்த வகையிலே இது ஒரு சிறந்த உதாரணமாக, சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே இதனை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக இவ்விளையாட்டினை நடத்த என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.